Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தமிழகத்தில் அரசு தொடக்க பள்ளிகளில் 2011 வரை கல்வி தகுதி, வேலைவாய்ப்பு, பதிவு அடிப்படையில் ஆண்டுதோறும் ஆசிரியர் நியமனங்கள் நடந்தன. முன்னாள் முதல்வர் கருணாநிதி 2008 முதல் 2010 வரை 16,401 ஆசிரியர்களும், ஜெயலலிதா 2011 முதல் 2015 வரை தொடக்க பள்ளிகளில் 12,259 ஆசிரியர்களையும் நியமனம் செய்தனர். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக ஆசிரியர்கள் பற்றாக்குறையால் கல்வித்துறை தத்தளித்து வருகிறது. தமிழக பட்ஜெட்டில் அதிகபட்சமாக 2 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கியும் 12 ஆண்டுகளாக தொடக்க பள்ளிகளில் ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படவில்லை. சமூக வளர்ச்சிக்கு அடிப்படை கல்விதான் முக்கியம். ஆனால் தமிழகத்தில் அதற்கு முக்கியத்துவம் அளிப்பது இல்லை. தற்போதைய நிலையில் அரசு பள்ளிகளில் 20,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. அதிமுக, திமுக ஆட்சியில் ஆசிரியர் நியமனத்தில் அக்கறை செலுத்துவதில்லை. இதை அமைச்சர் மகேஷின் கவனத்துக்கு ஆசிரியர்கள் கொண்டு சென்றால் நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி கோரிக்கையை கிடப்பில் போடுகிறார். முதல்வர் ஸ்டாலின் 2024இல் சட்டசபையில் 110 விதியின் கீழ் ஜனவரி 2026க்குள் 19,260 ஆசிரியர்கள் டிஆர்பி மூலம் நியமிக்கப்படுவர் என அறிவித்தார். ஆனால் அதற்கான அரசாணை இதுவரை வெளியிடவில்லை என ஆசிரியர்கள் ஆதங்கப்படுகின்றனர். இதுகுறித்து ஆசிரியர்கள் கூறியதாவது: தமிழகத்தில் பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ், மகளிர் உரிமை தொகை, டாஸ்மாகிற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை விட அரசு தொடக்க பள்ளிகளில் ஆசிரியர் நியமனங்கள் மேற்கொள்வதில் அரசு ஆர்வம் காட்டுவதில்லை. பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கியும் ஆசிரியர் பணியிடங்களை நியமிக்க நிதி பற்றாக்குறை உள்ளதாக அமைச்சர் கூறுகிறார். அதே நேரம் இத்துறையில் பல லட்சங்களில் திட்டப் பணிகள் படுஜோராக நடக்கின்றன. லட்சக்கணக்கில் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்களை மட்டும் அரசு பெருமையாக வெளியிட்டு வருகிறது. ஆனால் அதற்கான கட்டமைப்பு நடவடிக்கைகள், ஆசிரியர் நியமனங்கள் குறித்து எதுவும் மேற்கொள்ளவில்லை. 2011இல் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட பல வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. டிஏடி தேர்ச்சி பெற்று 50,000க்கும் மேற்பட்டோர் தகுதி உள்ளவர்களாக உள்ள நிலையில் நியமன தேர்வு என்ற பெயரில் புதிதாக தேர்வு நடத்தி 2,700 பேரை நியமிக்க உள்ளனர். தகுதி உள்ளவர்களும் காலியிடங்களும் அதிக எண்ணிக்கையில் இருக்கும்போது இதுபோல் குறைந்த எண்ணிக்கையிலான நியமனங்கள் என்பது கண் துடைப்பான நடவடிக்கையாகவே உள்ளது என ஆசிரியர்கள் புலம்புகின்றனர்.